வணக்கம். ஜெய் பீம்னா என்ன? இந்த முழக்கத்தை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பட்டியலின தலித்துகள் ஏன் சொல்லணும் அப்படின்னு விளக்கமா சொல்லணும்னு நினைக்கிறேன். வாங்க பேசுவோம். இந்தியாவுல தீண்டாமை கொடுமைகள் அதிகமாக இருந்த பகுதி 2 இருக்கு. ஒண்ணு திருவாங்கூர் சமஸ்தானம், இன்னொன்னு மகாராஷ்டிரா மாநிலமான இன்றைக்கு பூனேன்னு சொல்லக்கூடிய பூனே. 1800கள்ல பேஷ்வாக்கள்ங்கிற பார்ப்பனர்களினுடைய ஆட்சியில ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மக்கள் தீண்டாமை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அவங்க புழுக்களை போல நடத்தப்பட்டாங்க. பல இன்னல்களுக்கு ஆளானாங்க. கல்வி கற்க கூடாது, குளத்துல தண்ணீர் அருந்த கூடாது, குளிக்க கூடாது, எச்சில கீழே துப்ப கூடாது, அதுக்கு பதிலா கழுத்துல ஒரு குவளையை கட்டிக்கிட்டு இருக்கணும், அதுலதான் அந்த குவளையில தான் எச்சி துப்பிக்கணும். நடந்து போகும்போது தலித்துகளினுடைய கால் தடம் மண்ணுல படும்பொழுது அதனால அவங்க என்ன பண்ணணும்னா இடுப்புல தொடப்பத்தை கட்டிக்கணும், நிழல் பட்டா கூட தீட்டுன்னு, இப்படி பல அடக்குமுறைகளுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த மக்கள் இவ்வளவு அடக்குமுறைகளை சந்திச்சாங்க. இந்த அடக்குமுறைகளை சகித்துக் கொள்ள முடியாத ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பார்ப்பன பேஷ்வாக்களை எதிர்த்து ஆயுதம் போராட்டம் செய்ய முடிவு செஞ்சாங்க. அந்த நேரத்துல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மராத்தியா பேஷ்வாக்களுக்கும் இவங்க 2 பேருக்குள்ளேயே முரண்பாடு இருந்தது. அதனால போருக்கான இடம் குறிக்கப்பட்டது. அந்த இடம் தான் பீமாங்கிற நதிக்கரை. 1817 டிசம்பர் 31 அன்னைக்கு இரவு போர் தொடங்குது. 2ஆம் பாஜிராவ் மன்னனின் தளபதி கோக்லே தலைமையில கிட்டத்தட்ட ஒரு 28,000த்துக்கு மேற்பட்ட போர் வீரர்கள் பேஷ்வாக்களினுடைய படையாக நிக்கிறாங்க. ஆங்கிலேய படை சார்பா 500 மகர் சமுதாய வீரர்களும் 100 இஸ்லாமிய சமுதாய வீரர்களும் பறையர் ரெஜிமெண்ட்டும் இணைந்து இன்னொரு பக்கம் நிக்கிறாங்க. ஆங்கிலேய படையோட சார்பா இருக்கிறவங்க எண்ணிக்கையில ரொம்ப குறைவு. ஏன்னா அவங்க பேஷ்வாக்களின் படை அதிகமா இருக்கு, இவங்க ரொம்ப குறைவா இருந்தாலும் உழைக்கும் சமுதாயம், உரிமைக்காக போராடுற சமுதாயங்கிறதுனால இயல்பிலே இவங்க பக்கம் ஒரு வெறி இருந்திருக்கு. அப்ப போர் துவங்கிய 12 மணி நேரத்துல சுமார் 600க்கு மேற்பட்ட பார்ப்பன படை வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. தளபதி கோகலே போர்க்களத்திலே கொல்லப்பட்டான். அரசன் கைது செய்யப்படுறான். மீதி இருந்த பார்ப்பன பேஷ்வாக் படைகள் எல்லாம் கலைந்து ஓடுது. அடக்குமுறைகளுக்கு எதிராக போர்க்களம் புகுந்து வெற்றி பெற்றது நினைவாக பிரிட்டிஷ் அரசால் பீம நதிக்கரையில ஒரு வெற்றி சின்னம் நிறுவப்பட்டது. ஜெய் பீம்னு இப்பதான் சொன்னதா நீங்க எல்லாம் நினைக்கலாம், ஆனா கிடையாது. அப்போதெல்லாம் ஜெய் பீம் என்ற சொல் உபயோகப்படுத்தல. அப்போ எப்போதான் உபயோகப்படுத்தப்பட்டது தெரியுமா? 1927ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பீமா கோரேகான் நினைவு சின்னம் இருக்கிற நினைவிடத்திற்கு போனார். அன்றுதான் பீம நதிக்கரையின் வெற்றியை கொண்டாடும் முழக்கமாக ஜெய் பீம் என்கிற முழக்கம் முதல் முறையாக வெடித்திருக்கிறது. அதன் பிறகு 1936 ஆகஸ்ட் 15 அன்று பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திர தொழிலாளர் கட்சியை துவங்கினார். அந்த சுதந்திர தொழிலாளர் கட்சியினுடைய தலைமைச் செயலாளர் கட்சியின் சார்பாக காந்தி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர்தான் பாபு அர்தாஸ். 1937 பிப்ரவரி 16 அன்னைக்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில பாபு அர்தாஸ் பெற்ற தேர்தல் வெற்றிக்கு பாபா சாஹிப் அம்பேத்கருக்கே வெற்றி, அந்த வெற்றி அவருக்கே உரித்தான வெற்றின்னு உறக்க சொல்லி ஜெய் பீம்ங்கிற முழக்கத்தை விண்ணை முற்றுகிற அளவுக்கு ஒரு பறைசாற்றி இருக்கிறார். 1940களுக்கு பிறகுதான் தமிழக தலித்துகளுக்கிடையே ஜெய் பீம்ங்கிற சொல் பிரபலமாகி இருக்கு, சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1946ல ஜெய் பீம்ங்கிற ஆங்கில இதழை தந்தை சிவராஜ் அவர்கள் நடத்தி இருக்கிறார். சுமார் 98 வருஷம் கடந்து வந்த இந்த ஜெய் பீம் முழக்கத்தை பரவலாக்கியதுல பல அம்பேத்கரிஸ்டுகளுக்கு பெரிய பங்கு உண்டு. ஜெய் பீம் சொல்லும் பொழுது எதிர்நிலையில இருக்கிற சாதிய கும்பல்களோடு மட்டும் இல்லாம சில தலித் சகோதரர்கள் கிட்டையும் மல்லு கட்டி இங்க ஜெய் பீம் சொல்ல வேண்டிய அவல நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஜெய் பீம்னு சொன்னாவே இன்னொரு அல்லோலியா இவங்க, ஜெய் பீம் கோஷ்டி, ஜெய் பீம் தமிழ் சொல்லா என்றெல்லாம் பல கல்லடிகள் பட்டாலும் விடாமல் தொடர்ந்து ஜெய் பீம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைக்கு சனாதனவாதிகளாக இருக்கிற பிஜேபி ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழங்கும் பொழுது அதற்கு எதிர் சித்தாந்தமான முழக்கமாக பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளால் சேர்ந்து ஜெய் பீம் முழக்கத்தை சொன்னாங்க. அந்த அளவுக்கு அம்பேத்கரின் சித்தாந்த முழக்கமாக ஜெய் பீம் முழக்கம் வலிமை அடைந்திருக்கு. உரிமைக்காக போராடுகிற ஏழை எளிய மக்களை ஒன்றுபடுத்தும் சொல் ஜெய் பீம் முழக்கம் என்பதே யதார்த்தமான உண்மை. ஆகவே இந்த முழக்கம் ஒரு விடுதலைக்கான முழக்கம், உரிமைகளை வென்றெடுக்கும் முழக்கம், வெற்றியின் முழக்கம், சனாதன தர்மத்தை வீழ்த்த, ஜாதி வெறி ஆதிக்கத்தை வீழ்த்த, சமத்துவத்தை உருவாக்க தொடர்ந்து சொல்லுவோம் ஜெய் பீம். நன்றி.